Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 3 Analytical Geometry. In the video la paakalam. Exercise 3.3. First question. If the equation ax square plus 5xy minus 6y square plus 12x plus 5y plus c is equal to 0, represent a pair of perpendicular straight line. Represents அப்படினாலே இந்த லைன் வந்து ஒரு pair of perpendicular straight line ஓட equation அப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா? Find a and c. A ஓட வேல்யூ என்ன, c ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given equation எழுதிடலாம். ax square plus 5xy minus 6y square plus 12x plus 5y plus c is equal to 0. இப்போ இது வந்து pair of perpendicular straight line அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது general equation ஓட first compare பண்ணலாம். Comparing with the general equation. So இதை compare பண்ணலாம். first அதுக்கு general equation என்னன்னு எழுதிக்கலாம். இதை compare பண்ணலாம். a இடத்துல a தான் இருக்கு. xy compare பண்ணும்போது 2 into h is equal to 5. h is equal to 5 by 2. அடுத்து b compare பண்ணோம்னா y square பக்கத்துல minus 6 இருக்கு. அடுத்து 2g equal to 12. g is equal to 12 by 2 which is equal to 6. அடுத்து 2f is equal to 5. 2f is equal to 5. f is equal to 5 by 2. And last c இடத்துல c தான் இருக்கு. நம்ம aவும் கண்டுபிடிக்கணும், இப்போ cயும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருந்தாங்கன்னா represent a pair of perpendicular straight line கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம condition for perpendicular straight line என்னன்னு முதல்ல எழுதிக்கலாம். The condition for perpendicular straight line. Condition என்னன்னா a plus b is equal to 0. aவும் bயும் plus பண்ணும்போது 0 வரும். and கொடுத்திருக்க லைன் வந்து perpendicular straight line தான் கொடுத்துட்டாங்க. இப்போ a இடத்துல a இருக்கு, b இடத்துல minus 6 is equal to 0. அப்போ a is equal to minus 6 அன்செட் பண்ணா plus 6. ஸோ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஈஸியாக. அடுத்தது வந்து c வேல்யூ கண்டுபிடிக்கணும். c வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் எடுக்கிறேன்னா ஸ்ட்ரெயிட் லைனோட கண்டிஷன். The condition for pair of straight line is condition என்னன்னு எழுதிக்கோங்க. a into b into c plus 2 times of f into g into h minus af square minus bg square minus ch square is equal to 0. இதில் abc ஓட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். a ஓட வேல்யூ 6, b ஓட வேல்யூ minus 6, c வேல்யூ அதே தான் plus 2 into f ஓட வேல்யூ 5 by 2 into g ஓட வேல்யூ 6, h ஓட வேல்யூ 5 by 2 தான் இல்லையா? மைனஸ் a வேல்யூ 6, f ஓட வேல்யூ 5 by 2 அதுக்கு ஒரு ஸ்கொயர், மைனஸ் b ஓட வேல்யூ minus 6, g ஓட வேல்யூ 6 ஸ்கொயர், c வேல்யூ கண்டுபிடிக்கணும், h ஓட வேல்யூ 5 by 2 ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்கணும். அதான் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட கண்டிஷன். இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் minus 36c plus 2 cancel, 2 1s are 2 3s are 25 into 3 75 minus 6 into 25 by 4 ன்னு வரணும். கரெக்டா? 6 into 25 by 4 2 3 times 2 2 times ன்னு எழுதிக்கலாம். minus into minus plus 6 cube வந்து 216. அடுத்து minus 25 into c by 4 equal to 0. இப்போ இந்த c மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. minus 36c minus 25c by 4 is equal to இது எல்லாம் அந்த சைடு plus 75 minus 75 minus 3 into 25 வந்து plus 75 by 2 வந்துடும். அப்புறம் plus inside வரும்போது minus 216 வந்துடும். 144c minus 25
C divided by 4 is equal to இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிடலாம் 21675 11 balance 19 291 minus 291 plus 75 by 2 ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாம் இன்ட்டு 2 பண்ணனா 218 582 582 plus 582 and minus இருக்கு minus 75 705 by 2 705 by 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா minus 169 into C divided by 4 is equal to 507 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு divided by 2 minus cancel பண்ணிடலாம் 2 1 time 2 2 time so 169C is equal to 2 into 507 இல்லையா therefore C is equal to 2 into 507 by 169 13 table 13 13s are 39 times திருப்பி 3 1 time 3 3 times இல்லையா therefore C ஓட வேல்யூ என்ன 6 நீங்கள் டைரெக்டாக கேல்சியில் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும் கேன்சல் பண்ணுறதுனால இப்படி பண்ணிடலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ஸோ ஏவோட வேல்யூ என்ன கிடைச்சது அது எழுதிடலாம் A is equal to 6 and C is equal to 6 ரெண்டுமே 6 தான் வந்திருக்கு இல்லையா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க show that the equation 12x square minus 10xy plus 2y square plus 14x minus 5y plus 2 is equal to 0 represent a pair of straight lines show that ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது pair of straight lines ஆன்னு நான் ப்ரூவ் பண்ணும் லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணோம் இல்லை ஈக்குவல் டு 0 வந்து கொண்டு வரணும் அடுத்து find the separate equations of a straight line separate equation என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதுலையுமே ரெண்டு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாம் 12x square minus 10xy plus 2y square plus 14 into x minus 5 into y plus 2 equal to 0 இப்போ கிவனில் வந்து நம்ம சொல்யூஷன் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணி ஏ என்ன பி என்ன எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா கம்பேரிங் வித் ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c is equal to 0 இப்போ இதை கம்பேர் பண்ணி a வேல்யூ என்னது 12 2h is equal to minus 10xy xy same இது அப்போ h is equal to minus 10 by 2 which is equal to minus 5 b ஓட இடத்துல என்னது 2 2g is equal to 14 into x அப்போ 14 g is equal to 14 by 2 which is equal to 7 2 into f is equal to minus 5 therefore f is equal to minus 5 by 2 அதுக்கப்புறம் c is equal to 2 சரி இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னா அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க pair of straight lines அந்த கண்டிஷனை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம் இல்லையா ஸோ முதல்ல கண்டிஷன் என்னென்னு எழுதிடலாம் condition for a pair of straight line கண்டிஷன் என்னென்னு எழுதியிருக்கேன் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்து 0 வரணும் இல்லையா a வேல்யூ 12 b வேல்யூ 2 c வேல்யூ 2 plus 2 into f value minus 5 by 2 g value 7 h ஓட value minus 5 minus a value 12 f ஓட value minus 5 by 2 whole square minus b ஓட value 2 g ஓட value 7 square c ஓட value 2 h ஓட value minus 5 whole square is equal to 0 னு வரணும் லாஸ்ட்ல எழுதிக்கலாம் 2 கேன்சல் பண்ணிடலாமா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 48 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் இந்த மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 175 மைனஸ் 12 இன்ட்டு 5 ஸ்கொயர் 25 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 இன்ட்டு 49 மைனஸ் 2 இன்ட்டு 25 4 1 டைம் 4 3 டைம் therefore 48 plus 175 minus 75 minus 1898 minus 50 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிடலாம் 175 48 13 12 220 223 இது மூணுத்தையும் ஆட் பண்ணும் 75 98 50 13
10, 17, 20, 22. அதே ஆன்சர் தான். அப்போ 223 minus 223 ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. ரெண்டுமே 0 ஆனால் it represent a pair of straight line எழுதிக்கலாமா? Hence the given equation represent a pair of straight line அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்கணும். Also find a separate equation of straight line. ஸோ முதல்ல இப்போ ஈக்குவேஷன் செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் இல்லையா? 12x ஸ்கொயர் மைனஸ் 10xy ப்ளஸ் 2y ஸ்கொயர். இதை பிரித்து எழுதுகிறோம், முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போது 12x ஸ்கொயர் மைனஸ் 6xy minus 4xy. ஏன் இப்படி எடுக்கிறேன்னா 12 2s are 24, 6 4s are 24, minus 6 minus 4 பண்ணால் minus 10 சரிங்களா? ப்ளஸ் 2y ஸ்கொயர். இப்போ இதுலேருந்து 6x காமனாக வெளியே எடுத்தேன்னா 2x மைனஸ் y. இதுலேருந்து 2y காமனாக வெளியே எடுத்தேன்னா எனக்கு வந்து 2x மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா மைனஸ் y மட்டும் இருக்கும். இப்போ இது ரெண்டும் காமனாக 2x minus y இன்னொன்று 6x minus 2yன்னு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம வந்து கம்பைன்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இது கூட ப்ளஸ் எல், அடுத்து இது கூட ப்ளஸ் எம் இல்லையா? கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? அதை எழுதிக்கலாம். 12x ஸ்கொயர் மைனஸ் 10xy ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 14x மைனஸ் 5y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டு டேர்ம் எழுதணும். 2x minus y plus l first termக்கு 6x minus 2y plus m வந்து second termக்கு. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா equating the coefficient of x and y. இப்போ இதில் ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. x வர்றதுல ஃபஸ்ட்டு x வர்றதுல m வரணும் சரிங்களா? அடுத்த டேர்மோட x வர்றதுல l வரணும். ஃபஸ்ட்டு x m ஓடுது, அடுத்தது L ஓடுது. அப்போ 2 into m புரியுதுங்களா? ப்ளஸ் 6 into L is equal to, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 14. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது பாருங்கள், மைனஸ் ஒய் எப்படி எழுதலாம்னா மைனஸ் எம்னு எழுதிக்கணும். மைனஸ் எம். அடுத்து இங்கே மைனஸ் 2y, அப்போ இங்கே எல் மைனஸ் 2l is equal to ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ் 5. கிளியரா? இப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக பாருங்கள் 2 டேபிளால் டிவைட் ஆகும். டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 2 எழுதினா இது எம்னு ஆகிடும். இது 3 into எல், இது 7ன்னு மாறிடும். இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா? இப்போ எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ணலாமா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 3 minus 2 1 ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ 1l is equal to 2, l is equal to 2. கிளியரா? அடுத்து இந்த l equal to 2 எஜா சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். m plus 3 into l இருக்கிற இடத்துல 2 நான் from 1ன்னு எழுதிக்கலாம். is equal to 7. So m plus 6 is equal to 7. m is equal to 7 minus 6 which is equal to 1. m ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், l ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா? இந்த ஈக்குவேஷனில் எடுத்து நம்ம எழுத போகிறோம் இப்போ. therefore 2x minus y plus l இருக்கிற இடத்துல 2 is equal to 0 and 6x minus 2y plus m இருக்கிற இடத்துல 1 is equal to 0 are the separate equations of the given line. Understand of the sum எல்லாருக்கும் concept understand பண்ணிக்கோங்க, formulas படிச்சிடுங்க சரிங்களா? Thank you so much for watching.